விநாயகரின் அறுபடை வீடுகள். திருவண்ணாமலை அல்லல் போக்கும் விநாயகர். திருவண்ணாமலை விநாயகரின் முதல்படை வீடாக கருதப்படுகிறது. இவ்விநாயகரை பற்றியே ஔவையார் அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்ற பாடலை பாடியுள்ளார். திருமுதுகுன்றம் ஆழத்து விநாயகர். திருமுதுகுன்றம் என்றழைக்கப்படும் விருத்தாசலத்தில் ஆழத்து விநாயகர் அருள் புரிகிறார். இவர் நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் 18 அடி ஆழத்தில் கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறார். திருக்கடவூர் கள்ள வாரண விநாயகர். 3ஆம் படைவீடான திருக்கடவூரில் இவர் கள்ள வாரண விநாயகர் என்ற பெயரில் அருள் புரிகிறார். ஒருமுறை விநாயகரை இந்திராதி தேவர்கள் வணங்க மறந்தனர். இதனால் அமிர்த கலசத்தை அவர் மறைத்து வைத்தார். மதுரை காரிய சித்தி விநாயகர். மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள காரிய சித்தி விநாயகர் 4ஆம் படை வீடு விநாயகராக வணங்கப்படுகிறார். அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் உள்ள ஊஞ்சல் மண்டபம் அருகில் உள்ளார். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 5ஆம் படை வீடு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலாகும். இரு கரங்களுடன் உள்ள இவர் சிவலிங்கத்தை பலகையில் தாங்கி சிவ பூஜை செய்யும் நிலையில் உள்ளார். திருநறையூர் பொல்லா பிள்ளையார். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள திருநறையூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரே 6ஆம் படை வீட்டின் அதிபதி ஆவார். சிற்பின் ஒளியால் பொல்லப்படாமல் சுயம்புவாக தோன்றியதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்.